அப்போ ஐடிக்குள்ளே போகிறதுக்கு கோடிங் நாலேஜ் மட்டும் கிடையாது, நிறைய கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. எக்ஸாக்ட்லி. இப்போ எந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே நம்ம எடுத்து ஐடி கம்பெனிஸ்குள்ளே போக முடியும்? இப்போ வந்து கோடிங் தெரியல அப்படின்னாலுமே ஐடிக்குள்ளே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நான் ஜீரோ கோடிங், எனக்கு சுத்தமாக கோடிங் வராது, இருந்தாலும் நான் ஐடிக்குள்ளே போகணும், ஒரு நல்ல ரோட் மேப் சொல்லுங்கள். கோடிங் தெரியாமல் ஐடிக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டீங்க, ஆனால் நான் ஃபாஸ்ட்டாக போகணும், அதுக்கான ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறாங்க சார்? ஒரு ஜீரோ கோடிங் நாலேஜ் இருந்து ஐடிக்குள்ளே போகணும், என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்கன்னு? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் உங்களோட வெங்கட்டுங்க, வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. ஹெச்சிஎல் டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனோங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னா வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது உன்னை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு எங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாங்க. நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். ஸோ இன்றைக்கான பாட்காஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜீரோ கோடிங் நாலேஜ்லேருந்து நான் வந்து ஐடிக்குள்ளே போக முடியுமா அப்படின்ற கொஸ்டினுக்கு நம்ம எக்ஸ்பர்ட் கிட்ட இருந்து ஆன்சர்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். அன்பு தங்கைகளுக்கு வணக்கங்க. ஸோ ரொம்ப நாள் கழித்து பாட்காஸ்ட் நான் வந்திருக்கேங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஒரு ஐ ஓப்பனாக இருக்கும் நான் நம்புகிறேங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஏஐயை பார்த்து யாரும் பயப்படாதீங்க. ஏஐயால் வேலை போயிடும், ஐடி ஃபீல்ட் டவுன், இதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. ஐடியும் டவுன் ஆக போகிறதில்ல, ஏஐயால் வேலையும் போக போகிறதுங்க. ஏஐயை பயன்படுத்தி இன்னும் பெட்டராக தான் இந்த சொசைட்டி மாறப்போகுதுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஏஐயை லேர்ன் பண்ணிக்கங்க. உங்களோட கேள்விகள் நீங்கள் இப்போ கேட்கலாமா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்ஸ்பைரிங்கான விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து மணி 2015 பாஸ் அவுட், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்காரு. இப்போ இவரோட ஸ்பீச்சை கேட்போம் வாங்க. நான் வந்து தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கேன். ஸோ நான் என்னோட குவாலிஃபிகேஷன் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எம்சிஏ. ஸோ 2015 பாஸ்ட் அவுட். ஸோ நான் நெட்டில் நிறையா சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த டைமில் எனக்கு வெங்கட் சாரோட இதுவும் கிடச்சிது. ஸோ அவர்கிட்ட நான் சில கொஸ்டின்ஸ் இது பண்ணேன். ஸோ நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். வெங்கட் சாரோட கைடன்ஸில் என்ன பண்ணியிருக்கேன், நல்லபடியாக ப்ளேஸ் ஆகி ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே நான் என்னோட நன்றி இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இவரோட ஸ்பீச்சை கேட்டிருப்பீங்க. ஸோ 2015 பாஸ் அவுட், நியர்பை வந்துட்டு ஒரு 10 இயர்ஸ் கேப் இருக்கு. ஸோ இவர் வந்து நான் ஐடிலேருந்து ஐடிக்கு பிளேஸ் ஆயிருக்காரு. ஸோ ஒரு 10 வருஷம் கேப் இருக்கு, இவரால் ஐடி கம்பெனிக்குள்ளே போக முடியுது அப்படின்றதுக்கு பெரிய எக்ஸாம்பிள். ஸோ யாராக இருந்தாலும் நல்ல கைடன்ஸும் சப்போர்ட்டும் இருந்தால் ஈஸியாக ஐடி கம்பெனிக்குள்ளே பிளேஸ் ஆக முடியும். சரி, இப்போ என்ன டவுட் அப்படின்னா, நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டது வந்து எனக்கு ஜீரோ கோடிங் நாலேஜ், ஸோ இதை வச்சுக்கிட்டு நான் ஐடிக்கு மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், என் கெரியரை ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், இது பாசிபிளா சார்? சரி, ஆக்சுவலாக ஜீரோ கோடிங் நாலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பிறக்கும் போதே வந்து ஏபிசிடியோ எல்லாமே படிச்சுட்டுலாம் வரல, நம்ம தான் லேர்ன் பண்ணிட்டோம் இல்லைங்களா? அதே மாதிரி தாங்க கோடிங்கில் வந்து நீங்கள் ஜீரோ நாலேஜாக இருக்கீங்கன்னு வச்சுக்கலாமே, ஓகேவா? அதை லேர்ன் பண்ணிக்கிங்க. ஒன்று அப்படி இல்லைனா ஐடிக்குள்ள நாலேஜ் தான் உங்களோட டார்கெட்டாக இருந்துச்சா நான் கோடிங்கில் போயிடுங்க. ஸோ கோடிங்கே கிடையாது இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணலாங்க. ஸோ ஜீரோ நாலேஜில் இருக்கேன், நான் ஒரு கோடிங் வேர்ல்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா வந்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்னால் வந்து சரியான டெக்னாலஜி கண்டுபிடிங்க. அந்த சரியான டெக்னாலஜி கண்டுபிடிச்சிட்டு அதில் வந்து நீங்கள் மாஸ்டர் ஆகணும். டெக்னாலஜி கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணிக்கிங்க. அதுக்கு சப்போர்ட்டிவாக சில விஷயங்கள்லாம் இருக்கும், அதையும் நீங்கள் கற்றுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட வெப்சைட் வந்து லேப்டாப்பில் நல்லா வேலை செய்யுது, மொபைலில் வேலை செய்யலையா, அப்போ மொபைல் ஃப்ரெண்ட்லி வெப்சைட் எப்படி தயாரிக்கிறது, இந்த சப்போர்ட்டிவ் நாலேஜ் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். லேர்ன் பண்ணிட்டு நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணும். ப்ராஜெக்ட் நீங்க பண்ணிட்டீங்கன்னா வந்து நம்மள மாதிரி கம்பெனில இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டா வேலை கண்டிப்பா கிடைச்சிடும். அப்போ ஐடிக்குள்ள போறதுக்கு கோடிங் நாலேஜ் மட்டும் கிடையாது, நிறைய கோர்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. இப்போ எந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே நம்ம எடுத்து ஐடி கம்பெனிஸ்குள்ள போக முடியும்? சரி, ஆக்சுவலா வந்து கோடிங் நான் கோடிங் நம்ம ரெண்டும் பிரிச்சுக்கலாம். நடுவில் சென்டர்ல இன்னொரு விஷயம் இருக்குங்க, டேட்டா. சரிங்களா? கோடிங்னு பார்த்தீங்கன்னா வந்து வெப் டிசைனிங், அது பேர் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. .NET, ஜாவா, பைத்தான், ஸோ இல்லைனா வந்து இந்த Node.js, இது மூலமாக வந்து ஒரு வெப்சைட்டை தயாரிப்பாங்க. இதுதான் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதில் போகலாம். நீங்கள் பியூர்லி கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன், ஒரு கோடிங் என்தூசியஸ்டாக இருக்கேன், பண்ணலாம். ஆனால் நான் ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னா அப்படின்னா வந்து கோடிங்கில் ரிசர்ச் சயின்டிஸ்ட் மாதிரி ஆகணும்னா டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஐ, இதுவுமே பியூர்லி கோடிங் தாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து கோடிங் கொஞ்சம் இருந்தால் போதும்னா நான் கோடிங் நிறையா இருக்குன்னா வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸுங்க.
ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து நான் எல்லாருக்குமே சஜஷன் கொடுக்குறது டேட்டா அனாலிட்டிக்ஸ் தாங்க டேட்டா சயின்ஸை விட. ஏன்னா இதில் ஃபுல்லாக கோடிங் மேக்ஸ்லாம் இருக்கிறத தொட்டு அதெல்லாம் இல்லாமல் முதல்ல கற்றுக்கோ, டேட்டா அனாலிட்டிக்ஸை படித்து வேலைக்கு போயிடு, அப்புறம் டேட்டா சயின்ஸ்க்குள்ள போகிறது தப்பு கிடையாதுங்க. ஸோ இது ஒரு ஷார்ட் கட் மாதிரி சொல்லாங்க. ஸோ நான் இங்கே ஃபுல் ஸ்டாக் சொல்லி முடிச்சிட்டேன், டேட்டா சயின்ஸ் சொல்லிட்டேன், டேட்டா அனாலிட்டிக்ஸ் சொல்லிட்டேன். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் கோடிங்கில் இருக்கக்கூடிய நெட்வொர்க்கிங், க்ளவுடு, சைபர் செக்யூரிட்டி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், யூஎக்ஸ் நிறைய இருக்குமா நான் கோடிங்கில். ஸோ இந்த மாதிரி 4 முக்கியமான ஃபீல்டு இருக்குது. அதில் எது பிடிச்சிருக்கோ அதுக்குள்ளே போகலாங்க. இப்போ வந்து கோடிங் தெரியல அப்படின்னாலுமே ஐடிக்குள்ளே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நான் ஜீரோ கோடிங், எனக்கு சுத்தமாக கோடிங் வராது, இருந்தாலும் நான் ஐடிக்குள்ளே போகணும், ஒரு நல்ல ரோட் மேப் சொல்லுங்கள் சார். சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா வந்து முதல்ல டெக்னாலஜி சூஸ் பண்ணுங்கள். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாமா, பைத்தான் ஒன்று சூஸ் பண்ணிட்டேன். டெக்னாலஜி தான் ஃபஸ்ட்டு கரெக்டாக சூஸ் பண்ணணும். நம்மளால் படிக்க முடியுமா, நம்ம படித்தா வேலை கிடைக்குமா, ஃபியூச்சர் நல்லா இருக்குமா, இந்த 3 கேள்வி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏதோ ஒரு சென்டருக்கு ஃபோன் பண்ணால் அவன் ஒன்று சொன்னால் நீ படிக்காத, உனக்கு என்ன வருன்றதை அனலைசிஸ் பண்ணு, இல்லை எக்ஸ்பர்ட்ஸ் எங்களை மாதிரி ஆளுங்கிட்ட கேளுங்க. ஓகேவா, பைத்தான் சூஸ் பண்ண, ஃபுல் ஸ்டாக் பைத்தான் சூஸ் பண்ணியாச்சு. அப்போ அந்த பைத்தானோட பேசிக்ஸ்னு சொல்லக்கூடிய வேரியபிள் டிக்ளரேஷன், லூப்பிங், ஃபங்க்ஷன்ஸுங்க, ஓகே, சிம்பிள் ப்ரோக்ராம்ஸுங்க, லாஜிக்கல் ப்ரோக்ராம்ஸுங்க, இது எல்லாமே கற்றுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு கான்செப்ட், இந்த ஐட்ரேட்டர்ஸ், டெக்கரேட்டர்ஸுங்க, நம்ம நிறைய கான்செப்ட் இருக்குங்க, அது எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ஓகேவா, ஸோ இப்போ பைத்தான் நமக்கு படிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இந்த பைத்தான் மட்டும் போதுமா வெப்சைட் தயாரிக்கிறதுக்கு? கிடையாது, HTML CSS ஆகணும். அப்போ ஃப்ரண்ட் எண்ட் சொல்லக்கூடிய HTML, ஒரு வெப்சைட்டை தயாரிப்பதற்கு அதை அழகாக செய்வதற்கான CSSங்க, அதோட ஃபங்க்ஷனாலிட்டிலாம் ஆட் பண்ணுறதுக்கான ஜாவாஸ்கிரிப்ட்டுங்க, அண்ட் இன்னும் பெட்டராக இன்னும் ஃபாஸ்டஸ்டாக பண்ணக்கூடிய ரியாக்ட், அண்ட் மொபைல் கம்பேட்டபிளுக்கான பூட் ஸ்டாப்பை ஆட் பண்ண ரொம்ப நல்லதுங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் எண்ட்லாம் கற்றுக்கிட்டீங்கன்னா வந்து ஸோ ஒரு வெப்சைட்டை பண்ணுறதுக்கான டிசைன் பண்ண கற்றுக்கிட்டேன். இந்த டேட்டாலாம் கொண்டு போய் நான் ஸ்டோர் பண்ணக்கூடிய டேட்டா பேஸ் நமக்கு தேவைப்படும். அப்போது டேட்டா பேஸ் நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். ஃப்ரண்ட் எண்டை கற்றுக்கோ, டேட்டா பேஸை கற்றுக்கோ, நடுவில் இருக்கிற பைத்தானை கற்று. ஸோ இந்த பைத்தான் என்ன பண்ணுன்னா அந்த டேட்டாவெல்லாம் எடுத்து இந்த டேட்டா பேஸுக்கு அனுப்போம், இந்த டேட்டா பேஸ் தான் எடுத்து இங்கே கொடுத்துரும். இது எல்லா வேலையும் பண்ணும்போது ஒரு முழுமையான ஒரு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்டாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்டில் டேட்டா பேஸ் பண்ணி முடிச்சாச்சுங்களா. அடுத்தது வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஆஹா நான் ஒரு சென்டருக்கு போனேன், ஒரு கோர்ஸை படிச்சிட்டேன், எனக்கு வேலை கிடைச்சோம், அதெல்லாம் காமெடி, அதுக்கு நீ யூடியூப்ல படிச்சுட்டு போகலாம், அதெல்லாம் கிடையாதுங்க. அவங்க இன்டர்ன்ஷிப் பண்ணுற அடுத்த லெவலுக்கு போகணும், ப்ராஜெக்ட் ரியல் டைமாக பண்ணணும், ஒரு 5 ப்ராஜெக்ட் 6 ப்ராஜெக்ட் பண்ணணும், அண்ட் லேட்டஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்கில் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய சென்டருக்காரங்க பழைய டெக்னாலஜியோட அர்த்த பழசாக இருக்கும், அதே வச்சு ஓடிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. லேட்டஸ்டான டெக்னாலஜியில் வந்து நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் பண்ணணும். ஓகேவா, TCSல என்ன மாதிரி ஃபுல் ஸ்டாக் பைத்தான் பண்ணுறான் அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணணும். ஸோ இன்டர்ன்ஷிப்பை ஒரு 5-6 ப்ராஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இது எடுத்து கிட்டப்பில் போட்டு ஒரு ரெஸ்யூமை பக்காவாக ரெடி பண்ணு, வேலை கிடச்சிடும். ஸோ இதுதான் ரோட் மேப். ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு என்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறாங்க சார்? ஒரு ஜீரோ கோடிங் நாலேஜ் இருந்தால் ஐடிக்குள்ளே போகணும், என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்கன்னு? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து டெக்னாலஜி தப்பாக சூஸ் பண்ணுவாங்க. இந்த சொந்தக்காரன் சொன்னால், ஐடியில் வேலை செய்ய சொன்னால், ஏதோ சென்டர்காரன் சொன்னால் டெக்னாலஜி கரெக்டாக கண்டுபிடிச்சா போதுமா, வேலை கிடைச்சிருமா? நீ தப்பான இப்போ மேர்ன்ஸ் ஆகணும் ஒரு டுபாக் ஒரு டெக்னாலஜி இருக்குது, வேலையே கிடையாது, அதை படிச்சுட்டு இருப்பான் பையன். உங்களுக்கு புரியுதுங்களா? அது படிச்சா வேலை கிடைக்காது. இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருப்பான், டேட்டா சயின்ஸ் படிச்சுட்டு இருப்பான், எவன் ஒன்று எடுக்க போகிறான் டேட்டா சயின்ஸுக்கு? டேட்டா சயின்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளாக இருக்கணும். அட்லீஸ்ட் நீ இன்டர்ன்ஷிப்பாக பண்ணி ஒரு 10 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கணும். அப்படிலாம் எடுக்க மாட்டாங்க. இங்கே பிரச்சனையே வந்து தப்பான கோர்ஸை வந்து நிறைய சஜஷனாக கொடுத்து அதை கேட்டு அழிஞ்சு போகிறவங்க தான் அதிகம். ஐடிலாம் அழியல, நம்ம தான் தப்பு தப்பாக படித்து அழியிறோம். ஸ்னோஃப்ளேக்கு, இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கு, ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டுங்க, இந்த மேர்ன் ஸ்டாக்கு, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு கதை. நிறைய ஆட்ஸ் எல்லாம் கூட போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் விடுங்க, நமக்கு வேணாம். அது டேட்டா சயின்ஸு, டேட்டா சயின்ஸ் ஏன்னு சொன்னால் ஏமாந்துருவான் பையன். சரி, இதைத்தான் வச்சு ஏமாற்றிட்டு இருப்பாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் சூப்பர் டெக்னாலஜி இல்லைன்னு சொல்ல, உனக்கு வேலை கிடைக்குமா, உன்னால் படிக்க முடியுமா, இதைத்தான் நம்ம யோசிக்கணும். இதை மட்டும் பையன் யோசிச்சுட்டானா உஷாராயிடுவாங்க. உங்களோட கேள்விக்கு நம்ம போகலாங்க. ஒரு பிகினராக இருந்தால் டெக்னாலஜி கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோ. சூஸ் பண்ணிட்டு அதில் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து நிறைய படி தெரிஞ்சுக்கோ, அதை செஞ்சு பாரு. இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணணும். இவன் என்ன பண்ணால் நேராக ஏஐயில் போயிட்டு கோடு, அதுவே கோடு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரு. நீ என்ன பண்ண, கம்பெனியில் இன்டர்வியூவில் கேட்பான், ப்ரோக்ராம் எழுத தெரியாது. ஸோ நிறைய ஏஐயை வச்சு லேர்ன் பண்ணிக்கோங்க. ஏஐ வச்சு ஒரு ஒர்க்கை பண்ணாதீங்க, நீ கற்றுக்க மாட்டேன். ஓகேவா. ஸோ அடுத்து 3ஆவதாக பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஜெக்ட் பண்ண மாட்டோம். எனக்கு கான்செப்ட்லாம் தெரியும், இன்டர்வியூ பண்ணுங்க, டே உன்னை ப்ராஜெக்ட் பண்ண தான் எடுக்கிறான், ப்ராஜெக்ட் பண்ண தெரியலாம் எடுக்க மாட்டான். அண்ட் 4ஆவது பார்த்தீங்கன்னா வந்து சரியான ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணுறதுல, இந்த ATS ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணுறதுல. 5ஆவது பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணுமோ அந்த ப்ரொசீஜராக அப்ளை பண்ணால் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் வேலை கிடைக்குங்க, கேரண்டியாக இருங்க, பார்த்துக்கலாம், கன்ஃபார்மாக கிடைக்கும்.
ஸோ இவ்வளோ மிஸ்டேக்ஸ் நம்ம வந்து சரி பண்ணிக்க வேண்டியது இருக்குது. எக்ஸாக்ட்லி. ஓகே சார், இப்போது ஃபைனல் கொஸ்டின் என்னென்னா, கோடிங் தெரியாமல் ஐடிக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டீங்க, ஆனால் நான் ஃபாஸ்ட்டாக போகணும், அதுக்கான ஆன்சர் சொல்லுங்கள். ஆமாம், பதறிய காரியம் செதுரும். எதுக்கு ஃபாஸ்ட்டாக போகிறீங்க? முதல்ல வந்து சரி, நீங்கள் ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவசரப்படாதீங்க. முதல்ல அதுக்கு ஆழமாக பொறுமையாக நின்று நிதானமாக ஒரு 3லேருந்து 4 மாதத்துக்குள்ளே ஜெயிக்கணும் முடிவு பண்ணுங்கள். எனக்கே ஃபோன் பண்ணுவாங்க, சார் வீட்டில் எனக்கு பெரிய பிரச்சனை, ஒரு மாதத்தில் எனக்கு வேலைக்கு போகணும். எதனா பிரியாணியான உடனே கட்டி கொடுக்குறதுக்கு, அது பிரியாணி கூட செய்கிறதுக்கு நேரம் வேணும்ல. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து பதறக்கூடாது, அவசரப்படாதீங்க. நின்று நிதானமாக டெக்னாலஜியை பேசிக்கெல்லாம் ஸ்ட்ராங்காக லேர்ன் பண்ணிக்கங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், படிக்கிறதுக்கு ஒரு 3 மாதம் எடுத்துக்கோ, 2 மாதமாவது ப்ராஜெக்ட் தான் பண்ணணும். நீ எவ்வளோ நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறியோ, ப்ராஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சொந்தக்காரன் சொன்னால் வேலை கிடைக்காது, ஏஐல வேலை கிடைக்காது, ஐடி லே ஆஃப், உனக்கு அது கிடையாது, வேலை கிடைக்கும். ஸோ கண்ணை மூட்டு படிங்க, நம்பிக்கையோடு படிங்க, நாம ஜெயிப்போம். நிறைய கேள்விகள் கேட்டிருக்கேன், இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேங்க. ஸோ உங்களுக்கு வேறு கேள்வி இருந்துச்சுன்னா எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய காண்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி, இன்ஸ்டாகிராம் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, வணக்கம். ஜீரோ கோடிங் டு ஐடி ஜாப். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோஸ்க்கு ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டுருந்தாங்க. ஸோ அதோட கொஸ்டினும் ஆன்சரும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கோடிங் லேர்ன் பண்ண லேப்டாப் கம்பல்சரியான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நோ, அப்படிலாம் கிடையாது. ஸோ நீங்கள் பேசிக்ஸ் படிக்கிறப்போ ஃபோனில் இருக்கக்கூடிய ஆன்லைன் ஐடிஸ் யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ எப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு சீரியஸான பெரிய ப்ராஜெக்ட்குள்ளே போகிறீங்களோ அப்போ கம்ப்யூட்டர்ஸ் இருந்தால் போதுமானது. நெக்ஸ்ட் வந்து கோடிங்க்கு மேக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணுமான்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு பெரிய மித்து தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஐடி ஜாப்ஸ்க்கு வந்துட்டு மேக்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. பேசிக்கான லாஜிக்ஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு போதும். ஸோ எப்போ உங்களுக்கு மேக்ஸ் வேணும் அப்படின்னா ஏஐ, எம்எல், டேட்டா சயின்ஸ் இதெல்லாம் படிக்கிறப்ப தான் உங்களுக்கு மேக்ஸ் வந்துட்டு அந்த ஸ்கில்ஸ் இருக்கணும். ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பிகாம் ஸ்டூடெண்ட் வந்துட்டு பைத்தான் பிளஸ் எஸ்கியூஎல் அண்ட் வந்துட்டு ஒரு எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பைத்தானும் எஸ்கியூஎலும் படிக்கிறது வந்து மேக்ஸ் நாலேஜ் தேவையில்ல. ப்ளஸ் கிட்ஹப்லையும் சேர்த்து இந்த ப்ராஜெக்டை புஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்காரு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்றது கிடையாது. நெக்ஸ்ட் வந்துட்டு டெய்லி எவ்வளோ நேரம் கோடிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெய்லி வந்து ஒரு 2 or 3 hours வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ வீக்கெண்டில் வந்துட்டு 10 hours படிக்கிறதுக்கு பதிலாக கன்சிஸ்டன்சியாக நீங்கள் டெய்லி 1 hour படிக்கிறது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கோடிங் லாங்குவேஜ் பைத்தானா ஜாவான்னு கேட்டிருக்காரு. ஸோ பைத்தான் வந்து ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. ஸோ ஏஐ, டேட்டா அனலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி நீங்கள் போகிறதா இருந்தால் பைத்தான் படிக்கலாம். இல்லை வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் நீங்கள் போகணும் அப்படின்னா ஜாவாஸ் வந்து சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இன்டர்ன்ஷிப் இல்லாமல் ஐடி ஜாப் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நல்ல ப்ராக்டிஸ், ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் வந்துட்டு கிட்டப் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிங்கனாலே போதுமானது. இன்டர்ன்ஷிப் மஸ்ட் கிடையாது. கோடிங் சின்டெக்ஸ் மெமரைஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கிடையாது. ஸோ மெமரைஸ் பண்ணுறதை விட அதோட லாஜிக்கை புரிஞ்சு படிக்கிறது தான் பெஸ்ட். பிக்கஸ்ட் மிஸ்டேக் பிகினர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப நேரம் வந்து யூடியூப்ல வந்து நிறைய டுட்டோரியல்ஸை வாட்ச் பண்ணுறது, ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து ஒரே ஒரு சிங்கிள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ப்ராஜெக்ட்ஸை கம்மியாக பண்ணுறது தான் பெரிய மிஸ்டேக்ஸ். ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி கோடிங் லேர்ன் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக லேர்ன் பண்ணலாம். ஸோ ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கோடிங் லேர்ன் பண்ணுறப்போ ஜஸ்ட் காப்பி மேட்ச் மட்டும் இல்லாமல் கான்செப்ட்ஸை புரிஞ்சு படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஜீரோ கோடிங்லேருந்து ஐடி ஜாப்க்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கோடிங்ல ஒன்றுமே தெரியாது, ஸோ இனிமே தான் படிக்கணும் அப்படின்னா 4 monthsலேருந்து 8 months வரலையும் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அதுலேருந்து ஈஸியாக அவங்களால ஃப்ரெஷராக ஜாப்க்குலாம் என்ட்ரி ஆக முடியும். ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது, இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுங்க.